அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி வரும் பட்சத்தில் அவர்களோட ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, புதிய அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் இது ஜூலை மாதத்திற்கு முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில், இந்த காரணமாக ஊழியர்களோட அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தில் ஜூலை முதலான நிலுவைத் தொகையும் பெறுவார்கள். இது தவிர சம்பளத்துடன் ஓய்வூதியத்திலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரண விகிதங்கள் ஆண்டுக்கு 2 முறை மாற்றப்படுகின்றன. இந்த மாற்றம் பணியாளர் அமைச்சகத்தால் வெளியிடப்படும் AICPI குறியீடு விகிதங்களின் அடிப்படையில் இது செய்யப்படுகிறது. அகவிலைப்படி ஜனவரி முதல் ஜூலை மாதங்களில் DA திருத்தப்படுகின்றது. ஜனவரி 2024ற்கான அகவிலைப்படி உயர்வு 4% இருந்தது. இதன் பின்னர் ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஊழியர்களோட ஓய்வூதியதாரர்களோட அகவிலைப்படி நிவாரணம் 50% உயர்ந்தன. இப்போது அனைவரும் ஜூலை 2024இல் நடைபெறும் அடுத்த DA உயர்விற்காக காத்துட்ருக்காங்க. இந்த முறை அகவிலைப்படி 3% அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்த அகவிலைப்படி 3% அதிகரிக்கப்பட்டால் மொத்த அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் 53% அதிகரிக்கும். இதனால் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத சில உதாரணங்கள் மூலிமா பார்க்கலாம். குறிப்பாக 55,200 ரூபாய் அடிப்படை ஊதியமாக பெறக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம வச்சிட்டோம்னா, அவருக்கு இப்போது 27,600 ரூபாய். அதாவது 50% அப்படிங்கிற அகவிலைப்படி பார்த்தா 27,600 ரூபாய். அதுவே இந்த 53 தற்போது உயர்த்தப்பட்ட 3% சேர்த்து நம்ம பண்ணோம்னா 29,256 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஊழியரோட அடிப்படை சம்பளம் இதுவே 30,000னா அவருக்கு 50% அப்படிங்கிற பட்சத்தில் 15,000ம் 53% அப்படிங்கிறதுல 16,900 ரூபாயாக கிடைக்கும். ஓய்வூதியதாரர்களோட மாத ஓய்வூதியத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஓய்வூதியம் பெறுபவர்களோட அடிப்படை ஊதியமும் பார்த்திங்கன்னா 25,000 எனில் அவருக்கு 50%னா 12,500 வழங்கப்படும். அகவிலைப்படி 53%னா 13,250 ரூபாய் கிடைக்கும். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த அகவிலைப்படி அளிக்கப்படுகிறது. ஊழியர்களோட ஊதிய கட்டமைப்பின் பிரகாரம் இந்த ஒரு முக்கிய அம்சமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த அகவிலைப்படி உயர்வு எப்போது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரிக்கு முன்னதாகவே ஜூலை 2024ற்கான இந்த DA அறிவிப்பு வந்துவிடும். சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த அறிவிப்பு வெளியே வந்துச்சுன்னா 28, 29 அந்த தேதி வாக்கில் அறிவிப்புகள் வெளியாச்சு கடந்த 2 ஆண்டுகளில். தற்போதும் இன்னும் 10 நாட்களில் அந்த அறிவிப்பு வெளியாகும், அல்லது அதற்கு முன்னதாகவே கூட வெளிவந்தாலும் நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். அதற்கான முழு விளக்கமும் கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி வரும் பட்சத்தில் அவர்களோட